அவர்கள் குலாபத்தை எடுத்தார்கள். குலாபத்தில் விண்ணப்பம் வைத்தார்கள். 40வது அதிகமாக இருக்கக்கூடிய குலாபத்து. திருச்சிற்றம்பலம். குலாபத்து இந்த 2 பாடல் நாம் பார்க்கலாம். குலாபத்து 6வது பாடல். ஐயா முருகன் ஐயா 6வது பாடல் போது. திருச்சிற்றம்பலம். கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி வம்பு பழுத்து உடலம் ஆண்டு இங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. இந்த பாடல் அற்புதமான உட்பொருளை புதைத்து இருக்கக்கூடிய பாடல். என்ன சொல்லுது இந்த பாடல் நமக்கு? முதல் 2 வரி சொல்லுங்க. கொம்பில் அரும்பாய் குவி மலராய் காய் ஆகி வம்பு பழுத்து உடலம் மாண்டு இங்கன் போகாமே. இப்போ இதை எதை சொல்லுது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வரி எந்த பொருளை தருகிறது? நம்ம உங்க கேட்டு கேட்டு தான் பதில் பாருங்க. உடலை பற்றி எப்படி சொல்லுது சொல்லுங்க. அப்பதான் சொன்னார் பாருங்க. எல்லாம் கை தட்டுங்க. சிறப்பு. கொம்பில் அரும்பாகி கருவாகி அரும்பாகி இந்த அரும்பு குவி மலராய் மாறுகிறது. குவி மலராய்ன்றது இளமை பருவம். குவி மலராய் மாறி அடுத்தது என்னவா மாறுதாமா? காயாகி இந்த 30 வயசுல இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய பருவம், இளைஞர் தாண்டி இருக்கக்கூடிய பருவம், அது ஒன்னத்துக்குமே உதவாத இருக்கக்கூடிய பருவம் அந்த இளமை பருவம். தாய் தந்தைக்கும் பிரயோஜனம் இல்லை, தனக்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்கக்கூடிய பிறவி இந்த பருவம். அந்த பருவம் அதையெல்லாம் வம்பு படுத்து உடலும் வம்பாய் வீணாய் இந்த காலத்தை கழித்து தானே படுத்து பழுத்து 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 ஒன்னுத்துக்கும் உதவாத சாப்பிடுகின்ற படமாய் மாறக்கூடிய முதுமை பருவம். இப்ப இளமையில சிவத்தை தேடக்கூடிய பாக்கியம் கிடைச்சதா? இல்ல. இளமையில இந்த திருவாசகத்தை உட்பொருள பரம்பொருள திருவாசக பதிகங்களை போய் சேரக்கூடிய பாக்கியத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிடைச்சதா? இல்ல. இப்படியெல்லாம் பிறந்து வளர்ந்து பருவமடைந்து உலக இன்பத்தில் ஈடுபட்டு திருமண பந்தத்தில் ஈடுபட்டு குழந்தை குலம் செல்வம் என்று எல்லாத்தையும் அதன் கூடவே வாழ்ந்து எல்லாம் முடிந்து முதுமை பருவத்தில் வம்பாய் படுத்ததா? வம்பாய் படுத்துச்சு. இது என்ன பண்ணுச்சு? தானே பழுக்கல. தானே பழுத்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும்? சிவத்தை மட்டுமே தேடக்கூடிய பிறவியாய் நாம் பிறந்திருந்தால் இது தானே பழுத்திருக்கும். தானே படுத்து இளம் பிராயத்திலேயே படுத்த பழமா இருந்த ஞான சம்பந்தரை போல மாறி இருக்கணும். இளம் வயதிலே படுத்த பழமா இருந்த மெய்கண்டாரை போல மாறி இருக்கணும். இப்படி எதுவுமே இது தானா பழுக்காம வம்பா பழுத்துச்சு. வம்புகளை சேர்த்து வச்சே இது பழுக்க ஆரம்பிச்சுச்சான். இந்த பருவம் எப்பேற்பட்ட பருவம்? வம்புகளை தான் சம்பாரிச்சிச்சு. எத்தனை வம்புகள் நம்ம முதுமை பருவத்தை திரும்பி பார்த்தா எவ்வளவு வம்புகளை நம்ம சேர்த்து வச்சு நம்ம பழுத்த படமா மாறிருக்கோம். வீணா பழுத்து போச்சு. பழுத்தது உண்மைதான், இது பழுக்கலன்னு சொல்லல.
ஆனால் பழுத்தது எவ்வாறு? வீணாக பழுத்து, வம்பா பழுத்து, வீணா முடிந்த காலத்தின் நடுவே இறைவனே நீயே வந்து என்னை வம்பாய் பழுக்காமல் என்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவா. அடுத்தது சொல்றார், நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும். அற்புதமா சொல்றார். அவர் தில்லைக்கு புறப்படுகின்ற பொழுது நம்ம கூட இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம்னா, வீட்டுல இருந்து புறப்படும் போது நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலை திருப்பதிக்கு போனோம், அங்க போன திருவாசகம்லாம் சொல்றாங்க, நீங்க நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்மளுடைய மனம் சொல்லுது. உள்ள இருந்து ஏதோ ஒரு உணர்வு நமக்கு சொல்லுது. சரி, அதை கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அங்க இருந்து புறப்படுகின்ற பொழுது அங்க இருந்து பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு போன் வருது. அம்மா எங்க இருக்கிற? நான் திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறேம்மா, திருப்பரங்குறைக்கு போய் நீங்க நம்ம திருவாசகம் சொல்றாங்களா, நான் சாயந்தரம் அங்க இருந்துட்டு வரேன். ஏம்மா உனக்கு இதெல்லாம்? நீ இது வரைக்கும் போய் என்னம்மா உனக்கு கிடைச்சிச்சு? திருப்பி இதுக்காக பஸ் ஏறி போய் நடந்து அவ்வளவு தூரம் போய் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறான், நீ போய் வர்றிய, இது வரைக்கும் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? எதுக்கு அதை தேடிக்கணும், எதுக்கு அந்த பதிகத்தை ஓத்திக்கிட்டு அங்க போய் உட்காந்து கேட்டுக்கணும் இந்த வெயில்ல? அதோட உன்னை வீட்டுல இருக்க நேற்று தானே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை வாங்கி போட்டேன், வீட்டிலே இருக்க வேண்டியது தானே. இந்த உடம்பு சரியில்லைன்ற பத்தில காலையில நீ மாட்டி எழுந்து நான் போறேன்னு சொல்லிட்டு வந்தா என்ன ஆகுது? அவங்க சொல்லி போனை வச்சிடறாங்க. அவங்க என்னமோ 2 நிமிஷத்துல பேசிட்டு வச்சிடறாங்க. அதான் என் மனமானது, என் சிந்தையானது என்ன பண்ணுது? நிறைய நினைக்க தோணுது. ஆமா இல்ல, அவர் சொல்றதுல ஏதோ உண்மை இருக்குது இல்ல? இது வரைக்கும் நம்ம போய் இன்னாத்தை தான் நம்ம கண்டோம், இல்ல இன்னைக்கு தான் போய் நம்ம இன்னாத்தை தான் வாங்கி வர போறோம். எதுக்கு இது நாம போறது? நமக்கு சிந்தை என்பது நமக்கும் மாறுது. அப்ப சிந்தை மாறுகின்ற பொழுது அந்த சிவத்தை பற்றி, சிவபதத்தை பற்றி கொள்ள கொஞ்சம் நமக்கு என்ன கொஞ்சம் கீழே இறங்கு. அப்போ நம்பிக்கை இல்லாத தன்மை அங்க வருது. அந்த சிந்தை வந்தவனே அங்க நம்பிக்கை இல்லாத தன்மையை இந்த மனசு உள்ளே இருக்கக்கூடிய அகத்திற்கு கொடுத்துருக்கு. அப்ப நம்பிக்கை இல்லாம தான் வரும். சரி என்னவோ போய் தான் பார்ப்போம், நம்பிக்கை இல்லை, இங்க வந்தா கிடைக்கும். மணிவாசகர் நம்மோட இருக்கிறார். மணிவாசகரை தவிர வேறு யாரும் இல்லை. எனக்கு ஒருவன் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதற்கு எல்லாம் காரணமாக இருப்பவன் அவனே. அவனை தவிர வேறு யாரும் என்னை எதுவும் தடுக்க முடியாது. அவன் எதை கொடுத்தாலும் கொடுக்கட்டும், அதை ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய நிலை என் மனம் இருக்க வேண்டும் என்று நாம் வைப்பதற்கு நம்முடைய மனம் முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய மனம் நம்பணும். அது நமக்குள்ள இருக்கிற மனம் நம்மளுக்கு நம்பலன்னா அதை நம்ம ஒத்திட்டு அங்க இருந்து இங்க அழைச்சிட்டு வந்து நம்மளால உட்கார வைக்க முடியாது. அப்ப நம்புற திசையில நம்புற விஷயத்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தையை முதலில் நம்ப வைக்கணும். இந்த நம்பும் என் சிந்தைன்னு அங்க போட்டார் பாருங்க, அற்புதமா. முதல்ல அப்ப மனச நாம நம்ப வச்சு புரிய வைக்கணும். அவ 1000 சொன்னாலும் மனசு நம்மள தடுமாற வச்சாலும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பேசணும், ஏய் அவ சொல்றத நம்பாத, உனக்கு மணிவாசகர் இது வரைக்கும் என்னென்ன கொடுத்தாருன்னு பட்டியலிட்டு பாரு. எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, யாருக்கும் கொடுக்காததெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. உனக்கு நல்ல தேகத்தை கொடுத்திருக்கிறார், சிவத்தை சொல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், திருவாசக முற்றோதல்ல கொடுத்திருக்கிறார், அதை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்துல நீ வரலனா ஏமா வரலையா, எங்கம்மா போன, 2 நாளா ஆலய காணமாமா, உன்னதானமா கேட்டு இருந்தேன் என்று கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் அடியார் 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 என்று உலகம் நம்புற மாதிரி உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார். நம்புற மாதிரி, நம்பது இல்ல, நம்புற மாதிரி ஒருவத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவோ உனக்கு கொடுத்திருக்கிறாரே, இதை விட்டுட்டு அவ சொன்னாலும் உன்னுடைய சிந்தை மாறணும், அதற்கு நீ அடிமைப்பட்டு விடாதே. உனக்கு என்னென்ன சொன்னாலும் இந்த ஆத்மாவுக்கு மனசை நம்ப வைக்கிறது, புரிய வைக்கிறது. இந்த மனசை தாண்டி தாங்க நம்ம வர முடியும். மனசு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு நிலையும் உன்னால் ஈடுபட முடியாது. இந்த மனம்தான் எல்லாத்திற்கும் காரணமாக, திறவுகோலாக, இது எல்லாத்திற்கும் அமைவது இந்த மனம்தான். இந்த மனம் என்ன சொல்கிறதோ அதன் வழிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் முக்காவாசி இருக்கு. ஒரு 4 விஷயம் தான் மூளை சொல்றத கேட்கும். 75% இந்த மனம் சொல்றதா இந்த தேகம் கேட்கும். மனசு சரியில்லைப்பா, என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு மனசே சரியில்லை. இந்த மனம் படுத்துற பாடு இருக்கிறது பாரு, அது பெரிய பெரிய ஒரு விஷயம். அப்போ இந்த மனம் தான் எல்லாத்திற்கும் மூல காரணமாக அமைவது. எல்லா அசைவுகளுக்கும், எல்லா விதமான செயல்பாடுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த மனம், இந்த சிந்தை. சிந்தை என்பது மனம் என்பது பொருள். அப்போ இந்த சிந்தையை நான் முதலில்
நம்ப வச்சு அதை என் கூட அழைச்சிட்டு போனாராம் மணிவாசக பெருந்தகை. எங்க தில்லைக்கு போகணும் முடிவு செய்த உடனே அங்கிருந்து புறப்பட்ட அவர் யாத்திரையில முதல்ல அவர் யாரை நம்ப வச்சார் தெரியுமா? அவருக்குள்ள இருக்கக்கூடிய மனதை அடக்குமாறு செய்தது இறைவன் எனக்கு காட்டிய அருளே என்று சொன்னார். அது நம்மளுடைய முயற்சியினால் இந்த மனதை அடக்க விட முடியாது. அவன் கருணையும் அருளும் இருந்தால்தான் நம்பும் என்னுடைய சிந்தை. நான் சொல்றதெல்லாம் என் மனசு கேட்குது அப்படின்னு சொன்னா அவன் கருணையும் அருளும் வாக்காக உள்ளே இருந்தால்தான் என்னுடைய மனம் நான் சொல்வதையெல்லாம் நம்பி என்னோட பயணிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா மனசு நம்பாது. ஆனா சும்மா போய் நான் அங்க போய் பார்த்தேன், என்ன நடக்குது, எப்படின்னா நடத்துறாங்க, நானும் பார்க்கிறேன். இந்த மனமாகப்பட்டது நம்பி வராமல் தனித்து இயங்கி இங்க என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு தான் நான் நம்பி நான் வந்தனே தவிர இங்க எல்லாம் வந்தா கிடைச்சது நான் நம்பி ஒன்னா இங்க வரல. அதுதான் இந்த மனம் சொல்லும். ஆனால் மணிவாசகர் அந்த தில்லைக்கு போகும்போதே அவையெல்லாம் சரிப்படுத்தி, எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் சரிப்படுத்தி இறைவனை எப்படி வணங்க வேண்டும், இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்ற சூட்சமத்தை அற்புதமாக விளக்கி நம்பும் என் சிந்தை நாடும் அணுகும் வரணும். அது என்னோடு ஒத்திட்டு வரணும். அந்த மனம் சிந்தை என்னோடு ஒத்திட்டு வராமல், ஒத்திட்டு வருவதற்கு அதற்கு முதல்ல நம்பிக்கையுரிய விஷயத்தை நான் எடுத்து சொல்லணும். அதை சொல்லி நம்ப வச்சு அதை எங்களுடைய பயணிக்க வச்சு அதை என்னோட அணுகுத்தினமா வரணும், அணுகுமா வரணும். என்னோட என்ன பண்ணணும்? ஒத்திட்டு வரணும், ஒருங்கிணைந்து வரணும். அப்ப இந்த மனதை ஒருங்கிணைந்து வர செய்த அந்த குலாத்தில்லை ஆண்டானை அடியே கொண்டன்றே. அந்த தில்லை கூத்தனை மனதிலே நிலைப்படுத்தி கொண்டதால் அந்த மனம் எல்லாம் என்ன பண்ணுச்சு? எனக்கு என்னோட ஒத்திட்டு வருவதற்கும் நான் சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு மனம் என்ன பண்ணுச்சு? என்னோடு ஒத்திட்டு வந்துச்சு. அதனால் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேன், அந்த இறைவனை என்னோடு ஐக்கியமாக்கி கொண்டேன். அடுத்து 8வது பாடல். இடக்கும் குறுமுருட்டு ஏனம் பின் கானகத்தே நடக்கும் திருவடி எந்தலை மேல் நட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கண்டகதம்பல் ஆட்டை அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. இடக்கும் கருமுருட்டு ஏனம் பின் கானகத்தே நடக்கும் திருவடி எந்தலை மேல் நட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கண்டகதம்பல் ஆட்டை அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. நல்லா ஜோரா கை தட்டுங்க. பாட்டு உற்சாகம் வராது, ஆத்மா இருக்கு. நல்லா ஜோரா கை தட்டுங்க. ஆனந்தமா. இடக்கும் கருமுருட்டு ஏனம் பின் கானகத்தே நடக்கும் திருவடி எந்தலை மேல் நட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கண்டகதம்பல் ஆட்டை அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. சிறப்பு. மிக அற்புதமாக இந்த மணிவாசகர் நமக்கு சொல்கிறார். என்ன அற்புதம் இந்த பாடல்ல. அப்படியே அதுக்கு முன்பாடல், அது முன்பாடல் ஒரே ஒரு மனுஷன்லாம் கேட்க மாட்டேன். மதிக்கும் திரளுடைய வல் அரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலை மேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு வாசம் ஒன்றும் இலும் என கழித்திங்கு அதிக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. எவ்வளவு அற்புதமாக மணிவாசகரை தவிர இப்படி எல்லாம் யாரும் சொல்லவே முடியாது. அவனுடைய கருணையே கருணை, அந்த அருளே அருள். அதற்கு முன்பாடல்ல சொல்றாரு மிதிக்கும் திருவடின்னு போறாரு இல்லையா? 2வது வரியில மிதிக்கும் திருவடி
என் தலைமையில் வைத்திருப்பார். அடுத்த பாடல் என்ன போடுறாரு? நடக்கும் திருவடி என் தலைமையில் நட்டமையா. இதெல்லாம் யார் திருவடி? அவர் எந்த திருவடியை சொல்றாரு? சிவபெருமான் திருவடியை சொல்றார். அந்த சிவபெருமானுடைய திருவடி எவ்வளவு மகா சக்தி வாய்ந்தது தெரியுமா? மணிவாசகர் சொல்றார் முதல் பாடல்ல, மிதிக்கும் திருவடியினர். யார் தலையை மிதிச்சாரு? மிதித்தது யார்? யாருடைய சிரத்தை மிதித்தார்? ராவணன். யாரெல்லாம் ராவணன் சொன்னீங்க? ராவணன் சொன்னவங்க சிறப்பு சொல்லுங்க. எவ்வளோ மணிவாசகர் சொல்றாரு, எப்பா சிவபெருமானுடைய திருவடி எப்படி தெரியுமா? அது ஒருத்தனை அழிக்கவும் செய்யும், ஒருத்தனை ஆக்கவும் செய்யும், ஒருத்தனை அடியார் ஆக்கவும் செய்யும். அத்தனை மகா வாய்ந்த சக்தி பயன்பது அவனுடைய திருவடி. மிதிக்கும் திருவடி ராவணனுடைய அகங்காரத்தை சிவபெருமானுடைய திருவடி மிதித்து அழிக்க பெற்றது. அதையே அடுத்த பாடல்ல சொல்ற, நடக்கும் திருவடி. எங்கே நடந்ததாக இங்கு சொல்கிறார்? மீண்டும் வரலாறு காட்டிலே போகிறது. காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பன்றியை வேடவன் வேடமிட்டு நடந்து சென்று அந்த பன்றியை அழிக்குமாறு செய்தான் அல்லவா? அந்த கானகத்தை, அந்த காட்டிலே சிவபெருமான் வேடவனாய் உருவெடுத்து அந்த பன்றியை நடந்து சென்று அம்பை எய்து மாற்றினானே. அந்த நடக்கும் திருவடி, நடந்த திருவடி காட்டிலே பட்டது எல்லா இடத்திலையும் சிவத்தலமாய் மாறியதாம். நடந்த திருவடி, சிவபெருமான் நடந்த திருவடி அந்த காட்டிலே பட்ட இடமெல்லாம் ஆலயங்களாக மாறியது. ஆலயங்களாக மாறிய அந்த திருவடி என் தலைமையில் நெட்டமையா. அந்த ஆலயமாக மாறியது. ஒருவனை மிதிக்க உதவியது அந்த திருவடி, ஒன்று நடக்க உதவியது அந்த திருவடி, என் தலைமையில் நட்டங்க உதவியது அந்த திருவடி. நட்டமையான்னு போட்டாங்க, வைத்ததா போடல. என் தலைமையில் வைத்த திருவடி இன்னும் போடல, நட்டமையான்னு போட்டார். நட்டமைன்னா என்ன? நம்ம நடுறது, நாத்து நடுறோம். நாத்து நடுறோம். எதுக்கு நாத்து நடுறோம்? பயிறு வளர்வதற்காக. இங்க சிவபெருமான் மாணிக்கவாசகருடைய சிரத்திலே அந்த திருவடியை நாத்து நடுவதை போல என்ன பண்ணாராம்? நட்டு வச்சார். நட்டு வச்சதுனால அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்கள்னு சொல்றமே, அடுத்த வரைக்கும் சொல்ல, நட்டு வச்சதுனால என்ன நடந்துச்சா? என்ன நடந்துச்சா சொல்றாரு? கண்டகத்து ஐவர் வல்லாட்டை. இந்த ஐம்புலன்களுடைய சேட்டைகள் இருக்கிறதே, இந்த சேட்டைகள் மீண்டும் வளராமல் என் தலையில் எம்பெருமானுடைய திருவடி நட்டமையால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்கள் வல்லாட்டைகள் என்றால் சேட்டைகள். இந்த ஐவர் என்று சொன்னால் ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள் செய்த இந்த வல்ல ஆட்டைகள், அது செய்த அந்த விளையாட்டுகள் இருக்கிறது. அந்த விளையாட்டை எல்லாம் அடக்கி ஒடுக்கி அவன் திருவடி என் தலைமை பட்டமையால் எனக்கு ஏற்பட்ட விளைவு இருக்கிறது. எனக்கு நேரடியாக அவனே வந்து என்னை அழைத்து கொண்டு போவதற்கு அந்த திருவடியே காரணம். அவன் என்னை ஆட்கொண்டதற்கு திருவடியே காரணம். அந்த திருவடி எப்படி வந்து கொடுத்தானாம் தெரியுமா? அது மணிவாசகர் சொல்றாரு, அன்பின் குலாத்திலே ஒருத்தனை மிதித்தது திருவடி, இன்னொன்று நடந்து ஓடியது திருவடி. எனக்கு அன்பின் காரணமாக அந்த திருவடியை எடுத்து என் சிரத்திலே வைத்து என்னை ஆட்கொள்வதற்காக அந்த திருவடியை சிரத்திலே வைத்தான். அந்த திருவடியின் சிரத்திலே வைத்ததால், அன்பின் காரணமாக அந்த திருவடியின் சிரத்திலே பட்டதால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் சேர்த்தை செய்ததெல்லாம் அடங்கி ஒடுங்கி அவனை வணங்குவதற்கு, அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டானை
தில்லையிலே இருக்கக்கூடிய கூத்த பிரான் என் மனதிலே வந்து நிலை நிற்கிறதற்கு அதுவே காரணமாக அமைந்தது என்பதைத்தான் இங்கே மணிவாசகர் மிக அற்புதமாக மிதிக்கும் திருவடி, நடக்கும் திருவடி, என் சிரத்திலே பட்ட திருவடி என்று 3 விதமாக அவர் கொடுத்து, ஒன்று ஆணவத்தை அழிக்க உதவியது, ஒன்று பன்றியை துரத்து நடத்தியது, 3வது அன்பின் உருவாய் வந்து எனக்கு ஆட்கொள்வதற்காக அந்த திருவடி எனக்கு கொடுத்தது என்பதை மிக அற்புதமாக 3 விதமான நிலைகளில் இங்கே மணிவாசகர் நமக்கு எடுத்துரைத்தார் என்பதுதான் அடியனுடைய கருத்தாக அமைந்தது. இரண்டும் பொருள் வந்து ஒரு பொருளை தான் தருகிறது. அதனுடைய விளையாட்டுகள், சேட்டைகள் தான் அது பொருள். பொருட்களினுடைய சேட்டைகள் என்பதுதான் அதனுடைய பொருள். அது வல் ஆட்டையாக இருக்கட்டும், வல் அரட்டையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ஐம்புலன்களினுடைய சேட்டைகளும் விளையாட்டுகளைத்தான் அங்கே மணிவாசகர் நமக்கு அற்புதமாக தந்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய அடியனுடைய கருத்து. இறைவனுடைய பெரும் கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் 5 மணிக்கு நம்ம அடியின் ஒரு இடத்துக்கு போகணும், அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறது. இறைவனுடைய பெரும் கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே கூடி இந்த இறை அருளையும் குரு அருளையும் ஒன்றென சேர்ந்து நாம் பெற்று இறை அனுபவத்தை, குரு அருளை இந்த திருவாசகத்தின் மூலமாக நாம் பெற்றிருப்பதனுடைய அடிப்படை காரணமாக நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி இங்கே அமர வைத்து ஒவ்வொரு பதிகத்தினுடைய சாரத்தையும், பாடலினுடைய உட்பொருளை, பரம்பொருளை உணருமாறு நமக்கு செய்கின்ற அந்த அற்புத தெய்வம் மணிவாசக பெருந்தகையினுடைய கருணையினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் அடியே யாராருன்னா என்ன பாத்ரூம் போனா போயிட்டு வந்துருங்க. சில நம்ம அடுத்த வாரத்துக்கு நான் சொன்னேன், அதை பற்றியான நம்ம இப்போ நிலை பேச வைத்திருக்கிறோம். ஆனால் யாரும் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மேலே போயிடணும், அப்போ எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. அதை பற்றி நான் பேசுவேன். போயிட்டு